ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க பழைய வீட்டை காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு வந்தாச்சு. இப்ப நான் காட்டிட்டு இருக்கிறது வந்து பழைய வீட்டுல இருக்கிற கிச்சன். இதுல வந்து கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையவே இருக்கும். ஆனா நாங்க இப்ப வந்திருக்க புது வீட்டுல கிச்சன் ஸ்பேஸ் கபோர்ட்லாம் வந்து ரொம்பவே குட்டியா தான் இருந்துச்சு. இந்த வீடியோல கிச்சன் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ்க்கு என்னெல்லாம் ஷாப் பண்ணேன், அதுக்கப்புறம் கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸ்டோரேஜ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பர்லிங்டன் தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்ரூம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சா இங்கே வந்து நைட் லேம்ப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நைட் லேம்ப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்ம வீட்டுல இருக்கிறதும் உடஞ்சு போச்சு, இது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது $18 போட்டிருக்காங்க. கடைசியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு பெட்டு வச்சு அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. 1799 போட்டிருக்காங்க. இது மெஷின் வாஷபிள் தான் போட்டிருக்காங்க. ஸ்கிட் ரெசிஸ்டன்ட் ப்ளஷ் மெஷின் வாஷபிள் 1499. அது எடுக்கணும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு மாதிரி எஸ்தட்டிக்காக இருக்கும். பாருங்க அந்த பாத்ரூம்லே யூ மேட் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து இது இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1599 போட்டுருவாங்க. இது இருக்கட்டும். இதே மாதிரி யூ மேட்லாம் நிறைய இருக்குதுங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இது 1499. இது வந்து 1599. இது ஷவர் கர்ட்டனோட இருக்குது. 15 பீஸ் பாக்ஸ் இருக்கு. இதில் வந்து ஷவர் கர்ட்டன், அதுக்கப்புறம் வந்து ஷவர் ரிங்ஸு, அப்புறம் வந்து 2 பாத்ரூம், இதெல்லாம் சேர்த்து 2099 போட்டுருவாங்க. இதில் வந்து இந்த ஷவர் கர்ட்டன்லாம் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, விலை கம்மியாக இருந்தாலும். ஸோ இதை நம்ம எடுக்க போகிறதில்ல. இதை வந்து வச்சிடலாம். இது நல்லா பிரைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் லைட்டாக டோனாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் பார்க்கும்போது டல்லாக இருக்குது. பார்க்க ஆப்ஷன் கூடிட்டே போகுது தவிர செலக்ட் பண்ண முடியல. இது வந்து $30 உள்ளது வந்து 1599. இது வந்து $32 உள்ளது 1499. நல்ல டீல். இது ரெண்டும் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் வந்து சிறுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, கீழே வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. இது வந்து ரெண்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது எடுத்துக்கோம். பேத்திங் செக்ஷனில் வந்து இந்த மாதிரி 2 டயர் இது வந்து நான் பார்த்தேன். இதை வந்து கிச்சனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதை நான் இதை எடுக்கிறேன். இது வந்து $15 வந்து 799 போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நான் இதை எடுக்க போகிறேன். அடுத்தது வந்து நாங்கள் டிஷ் ட்ரைனர் தான் பார்த்தோம். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் பிடிச்சது ஒன்று எடுத்துட்டோம். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டார்கெட், வால்மார்ட் இதுலலாம் செக் பண்ணி பார்த்தா அதுலேயே வந்து கம்மியான விலையில நல்லாவே கிடச்சிது. இங்கே வாங்கின டிஷ் ட்ரைனர் வந்து $14.99 ஆச்சு. இப்போ கையில் வச்சிருக்கேன்ல, இதுதான் வாங்கினேன். சிங்கில் வந்து கிளீனிங் ப்ரஷஸ், ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஹோல்டர் மாதிரி ஒன்று வாங்கணும். இப்போ காட்டுறேன்ல, இது வந்து $4.99 போட்டிருக்காங்க. ஆனால் குட்டியாக இருக்குது. இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. 2 ஸ்க்ரப்பர் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஹேண்டில் இருக்கிற மாதிரி ஒரு கிளீனிங் ப்ரஷ் கூட வச்சுக்கலாம். இது வந்து $2.99 போட்டிருக்காங்க. இதான் எடுக்க போகிறேன். பர்லிங்டனில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே டார்கெட் இருந்துச்சு, அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். நைட் லேம்ப் வந்து பர்லிங்டனில் எடுக்கலை. ஸோ அதனால டார்கெட்டில் செக் பண்ணி பார்த்தோம். இந்த சைடு வந்து பார்த்தப்போ இங்கே கொஞ்சம் நைட் லைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து கிட்ஸ் நைட் லைட். இதில் வந்து இது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இதை வந்து $4 ஆஃபர் போட்டுருவாங்க. $16. ஒரிஜினல் ரேட் வந்து $20. ஸோ லைட்டு போட்டோன்னே இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்லாம் வந்து வெளியே தெரியும். இது வந்து இந்த கலரில் கோல்டு கலரில் ஒரு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நைட் லைட் ஒன்று எடுத்தாச்சு. இந்த பாட்டில் வந்து போத் டிஸ்பென்சர் அண்ட் ஸ்ப்ரேயர், அதாவது ஏதாச்சும் ஏர் ஃப்ரையரில் பண்ணோன்னா சும்மா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் இது வந்து யூஸ் ஆகும் பார்த்தேன். இது வந்து $899 போட்டிருக்காங்க. இது ஒன்று எடுத்திருக்கேன். டார்கெட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே டாலர் ட்ரீ வந்துட்டோம். ஸ்டோரேஜ் அண்ட் ஆர்கனைசேஷன் வந்தாலே டாலர் ட்ரீ போகாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே கிடைக்கிற ஐட்டம்ஸ் வந்து மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே டைமில் வந்து இங்கே கிடைக்கிற ஐட்டம்ஸ் வச்சு அழகாவும் வீட்டை அரேஞ்ச் பண்ணிடலாம். டாலர் ட்ரீ ஷாப்பிங்கையும் முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போய் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புது வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சது கிச்சன் தான். இந்த கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். குளோரக்ஸ் டிஸ்இன்ஃபெக்டிங் ஸ்ப்ரே வச்சு கிச்சன் கேபினட்ஸ், கிச்சன் டோர்ஸ், அதுக்கப்புறம் ஐலாண்ட் இதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டேன். இந்த கிச்சன் கேபினெட்குள்ள உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, ஃபுல்லா காக்ரோச் முட்டை. இதே மாதிரி தான் வீடு ஃபுல்லா காக்ரோச் முட்டையா இருந்துச்சு. இந்த மாதிரி பெரிய சைஸ் காக்ரோச் கூட மேல இருந்து கீழே விழுந்துச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி அவ்வளோ காக்ரோச் முட்டை இருந்துச்சு. இதை ஃபுல்லா கிளீன் பண்ணி மருந்து போட்டு ரெடி பண்ணி வச்சோம் நாங்க. இந்த பவுடர் தான் நாங்க காக்ரோச்காக போட்டோம். இது வந்து ஒரு மெக்சிகன் லேடிட்ட இருந்து ஒரு $30 $40 கொடுத்து வாங்கினோம். குளோரக்ஸ் போட்டு கிளீன் பண்ணதுக்கப்புறம் எல்லா கார்னர்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பொடி போட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த அளவுக்கு தான் போட்டேன். இதே மாதிரி கிச்சன்ல இருக்கிற எல்லா கேபினட்ஸ், கார்னர்ஸ், அப்புறம் பாத்ரூம்ல எல்லாத்துலயும் போட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப் பக்கத்துல இருக்கிற அந்த 2 ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல சும்மா கான்டாக்ட் பேப்பர் வச்சு ஒட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வால்மார்ட்ல வந்து இந்த அதசிவ் கான்டாக்ட் பேப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை தான் இப்போ நான் ஒட்ட போறேன்.
இதுக்கு பின்னாடியே வந்து 1 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி மார்க்கிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதனால நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது ஒட்டும் போது பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி ஒட்டணும். அப்போனா தான் வந்து சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக தெரியும். நம்ம மொபைலுக்குலாம் டெம்பர்ட் கிளாஸ் ஒட்டுவோம்ல, அதே மாதிரி ஒட்டிட்டு இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த காண்டாக்ட் பேப்பர் வந்து நான் $7க்கு வால்மார்ட்ல வாங்கினேன். இதை வச்சு என்னால் குக்டாப்க்கு 2 சைடில் இருக்குல்ல, இந்த 2 ஸ்பேஸை மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் கேபினெட்ஸை வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப் லைனர்ஸ் இதுவும் வந்து வால்மார்ட்ல தான் வாங்கினேன். அதை வச்சு ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து ஜாமானெல்லாம் அடுக்கி வைக்க போறேன். நான் வாங்கியிருக்க இந்த ஷெல்ஃப் லைனர் வந்து 12 இன்ச் கிராஸ் 10 ஃபீட். இதுவுமே வந்து $7 ஆச்சு. இந்த ஷெல்ஃப் லைனருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப் மாதிரி இருக்கும். ஸோ திங்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே வச்சோன்னா அந்த அளவுக்கு மூவ் ஆகாது. இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் வந்து நான் 2 ரோல் வாங்கியுமே என்னால் நிறைய ஸ்பேஸ் கவர் பண்ண முடியல. ஸோ எந்தெந்த இடத்துல ரொம்ப அவசியமாக தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும்தான் லைனர்ஸ் போட்டேன். டாலர் ட்ரீல வந்து பர்னர் கவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். அதில் ஒன்று எடுத்து அது மேலே திங்ஸ் எல்லாம் வச்சு லேசி சூசன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். லைனரோடையும் சரி லைனர் இல்லாமையும் சரி அதை வந்து ரொட்டேட் பண்ணவே முடியல. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து ரைஸ் அண்ட் கிரெயின் டிஸ்பென்சர் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். $27 ஆச்சு. இதில் வந்து வெள்ளை கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் நிலக்கடலை பருப்பு இதெல்லாம் வந்து உள்ள போடவே முடியல. போட்டால் டிஸ்பென்ஸ் ஆக மாட்டேங்குது. நான் வந்து இதில் துவரம் பருப்பு, கருப்பு கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து, கொள்ளு, பாசிப்பயறு, கடலை பருப்பு இதெல்லாம் போட்டேன். இது எல்லாமே ஈஸியாக டிஸ்பென்ஸ் ஆயிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா நமக்கு தேவையான பருப்பு எதுவோ அதை ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துக்கணும். அதுக்கப்புறம் சைடில் ஒரு நாப் இருக்குல்ல, அதை வந்து கிளாக் வைஸ் சுற்றணும்னா இந்த தெரியுதா, இது வழியாக டிஸ்பென்ஸ் ஆயிரும். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கவுண்டர் டாப் பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். மிக்சியை வந்து அந்த கார்னர்ல கபோர்ட் மேல கவர் ஆன மாதிரி வைக்கிறேன். மிக்சி ஜார்ல சில டைம் மசாலா அரைக்கும் போதெல்லாம் சூடா போட்டு அரைச்சிருக்கேன். அந்த டைம்லாம் வெளியெல்லாம் தெரிச்சிருக்கு. இந்த மாதிரி கபோர்டு கீழே வைக்கும்போது கபோர்ட்லயே எல்லாம் ஸ்பில் ஆயிரும். ஈஸியா தொடச்சு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ராஸ்ல வாங்கின 2 டயர் ஆர்கனைசரை வச்சு பார்த்தேன். இப்படி வச்சா பிளக் பாயிண்டை யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இந்த சைடு தூக்கி வச்சுட்டேன். டெய்லி காலையில் எழுந்தோடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற காஃபி, டீ, அப்புறம் சுகர் இதெல்லாம் வந்து கீழே அடுக்கி வச்சுட்டு மேலே வந்து சியா சீட்ஸ், அப்புறம் நட்டலா இப்போ தான் புதுசாக வாங்கணும், எங்கே எடுத்து வைக்கன்னு தெரியல, அதனால இப்போதைக்கு இங்கே வச்சிருக்கேன். அப்புறமா 2 பெப்பர் ஷேக்கர், ஒன்றில் வந்து பெப்பரும் இன்னொன்றில் வந்து கோதுமை மாவும் போட்டு வச்சிருக்கேன். கோதுமை மாவை ஏன் வந்து பெப்பர் ஷேக்கர்ல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு நம்ம வரமாவு எடுப்போம். தேய்ச்சி முடிச்ச உடனே சம்டைம்ஸ் வந்து மாவு கொஞ்சம் மிச்சமா இருக்கும். அதை வந்து திருப்பியும் நம்மளால டப்பாக்குள்ள போட்டு வைக்க முடியாது. இந்த மாதிரி பெப்பர் ஷேக்கர்ல கொஞ்சமா கோதுமை மாவு போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறைய மாவு வந்து வேஸ்ட் ஆகாது. ஒரு சைடு வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நான் வேற எதுவுமே வைக்க போறது இல்ல. இந்த மாதிரி டவல் ஹேங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு டாலர் ட்ரீல கிடைக்கும். இதுல வந்து நான் ஒரு சின்ன DIY மாதிரி பண்றேன். இதை இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா அது 2ஆ வந்துரும். அதுக்கப்புறம் டிஷ்யூ ரோலை வச்சுட்டு 2 சைடும் இதை மாட்டி நம்ம உள்ள புஷ் பண்ணோம்னா கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிரும். இதை அப்படியே நம்ம கொண்டு போய் டோருக்கு மேல மாட்டி வச்சுட்டோம்னா ஈஸியா வந்து டிஷ்யூ வந்து டிஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து குக்டாப் பக்கத்துல இருக்கிற இந்த சைட்ல உள்ள ஸ்பேஸை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். அந்த பர்னர் கவரை வந்து லேசி சூசன் மாதிரி யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன்ல, அதனால அதை இந்த சைடு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்றதுனால அதை இந்த சைடு வச்சுட்டு இந்த கிளியர் கம்பார்ட்மெண்ட் ஆர்கனைசர் இதுவும் வந்து டாலர் ட்ரீல ஆஃபீஸ் சப்ளைஸ் இருக்கும், அந்த சைடு எடுத்தேன். அதுல வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் தனியா, அப்புறம் சில்வர் ஸ்பூன்ஸ் தனியா, அப்புறம் பட்டர் நைஃப், ரொம்ப யூஸ் பண்ணாத ஸ்பூன்ஸ் இதெல்லாம் தனித்தனியா போட்டு 3 கம்பார்ட்மெண்ட்டையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன பக்கத்துலேயே எக்ஸ்ட்ரா இருக்கிற நைஃப், அப்புறம் பிரெட் நைஃப், இந்த தேங்காய் சில் எடுப்பாங்கல்ல அந்த இது, அப்புறம் கார்லிக் பிரஸ் இதெல்லாம் வச்சுட்டேன். அடிக்கடி இந்த குழம்புக்கு யூஸ் பண்ற கரண்டி, சோறுக்கு யூஸ் பண்ற கரண்டி எல்லாம் கபோர்டுக்குள்ள வச்சோம்னா சும்மா திறந்து எடுத்துட்டு இருக்க முடியாது. அதுக்காக நான் வந்து ஒரு ஐடியா பண்ண போறேன். கமாண்ட் ஹூக்ஸும் ரொட்டேட்டிங் ஸ்பூன் ஹேண்டிலும் நான் வந்து டாலர் ட்ரீல எடுத்தேன். இதை வச்சு நான் வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போறேன். முதல்ல வந்து இந்த கமாண்ட் ஹூக்ஸை வந்து இந்த மாதிரி மேலே ஒட்டிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணணும். அது நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிடும். ஸ்ட்ராங்கா ஒட்டினதுக்கு அப்புறம் நம்ம ரொட்டேட்டிங் ஹேண்டில் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதை வந்து மாட்டி விட்டுலாம். இதுல வந்து தாங்ஸ், தோசை கரண்டி, இடுக்கி, அதுக்கப்புறம் சிசர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு இதுல மாட்டிட்டேன். இன்னொரு இதுல வந்து கரண்டிலாம் மாட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா கரண்டி ஹேண்டில் இருக்கிற ஓட்டை வந்து ரொம்ப சிறுசா இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா கரண்டி ஹேண்டில் வந்து ஒரு நூல் மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை மாட்ட முடிஞ்சது. பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ அதனால வேற மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ண போறேன். அந்த லைட்டு கீழே ஒரு 3 கமாண்ட் ஹூக்ஸ் மாட்டிட்டு அதுல வந்து கரண்டி எல்லாம் தொங்க விட்டேன். இது வந்து பாக்குறதுக்கு இப்படிதான் இருந்துச்சு. எனக்கு இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. காஃபி, சுகர், சால்ட் எல்லாம் வச்சாங்க. அது கீழே வந்து இந்த ஒரு ஏரியா இருக்கு. இதை வந்து நான் எப்படி அடுக்கி வைக்கிறேன் அப்படிங்கறத காட்டுறேன். இது வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால இதை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். நடுவில் வச்சா ஈஸியா வந்து எடுக்கலாம். அதனால இந்த பெரிய பாத்திரமும் நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால இதை வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இது வந்து நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். இதை வந்து இந்த இடத்துல கட்டி தொங்க விடலாமா அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் இதை வந்து எடுக்கிறதுக்கு வசதி எல்லாம் போயிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல மாட்ட முடியாது. இதை வந்து இதுக்கு மேலே வச்சிடலாம். ஸோ எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு கமாண்ட் ஹூக் மாட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி பேனை மாட்டிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் நான் வந்து கமாண்ட் ஹூக் மாட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த பேன் அப்படியே தொங்க விட்டுலாம். இந்த ஓவர் த டோர் ஹேங்கர் வந்து டாலர் ட்ரீல தான் வாங்கினேன். இந்த டோரில் வந்து இப்படி சும்மா மாட்டோன்னா மாட்டிடும். இதில் வந்து நான் வந்து
பனியார சட்டி. ஏன்னா பனியார சட்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல, கமாண்ட் ஹூக்ஸ் போட்டோன்னா கீழே உடஞ்சி விழுந்துடும். அதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வடைச்சட்டி இதையும் இங்கே மாட்ட போகிறேன். இந்த சைடு வந்து நான் கமாண்ட் ஹூக்ஸ் மாட்டியிருக்கேன் இந்த இடத்துல. இதில் வந்து நான் வந்து பால் சட்டி மாட்டி வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம கீழே மட்டும்தான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. கீழே வந்து ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற அந்த மாதிரி பாத்திரம் தான் வைக்க போகிறேன். குக்கர், அதுக்கப்புறம் இந்த சட்டி, இதில் தான் நான் வந்து சோறு வைப்பேன். சோறு வச்சு வடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது அரிசி பேகு இங்கே வைக்கிறேன். ஸோ இந்த கீழே உள்ள போர்ஷன் ஃபுல்லாக வந்து எனக்கு ஏற்ற மாதிரி எப்படி வச்சா ஆக்சசிபிளாக இருக்கும், எப்படி வச்சா எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இந்த அரிசி வைக்கிறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் இன்னும் வந்து சரியாக செட் ஆகலை. இந்த நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் வந்து இன்னொரு பாத்திரம் வைப்பேன். அவ்வளோதான். இதை மூடிடலாமா? பார்த்தீங்களா, இதில் வந்து மூடும் போதும் எந்த கேப்பும் இல்லை, திறக்கும் போதும் எதுவும் இடிக்கலை. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து இந்த கபோர்டை அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துக்கு கீழே இருக்கிற இந்த கபோர்டில் வந்து நான் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் வந்து இது பண்ணல. கீழே வந்து பேம்பஸ் டப்பா வச்சு உள்ள எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் வந்து மளிகை ஜாமான்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சுருக்கேன். இட்லி அரிசி, பச்சரிசி, ஜீரக சம்பா, அப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஜீரகம் அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இந்த லெட்டர் ட்ரேவும் நான் டாலர் ட்ரீல தான் எடுத்தேன். இதுக்கு பின்னாடி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிக்சர் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வால்மார்ட்டில் கிடச்சது. அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டோரில் மாட்டிட்டேன். இது மாட்டினதுக்கப்புறம் இதில் வந்து பேக்கிங் ஷீட்டு, பார்ச்மெண்ட் பேப்பர், வேக்ஸ் பேப்பர், அப்புறம் அலுமினியம் ஃபாயில் இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ இந்த கபோர்டையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்படியே அதுக்கு மேலே இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் வந்து யூஸ் பண்ணுறது, பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி, அதுக்கப்புறம் விஸ்க் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் மேஷர் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இந்த பெரிய கத்தி வந்து நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வந்தால் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த சைடு வச்சுருக்கேன் நான். அப்படியே இந்த சைடு கபோர்டில் வந்து அஞ்சரைப்பட்டி அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து இந்த சைடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜீரகப்பொடி, அப்புறம் பெருங்காயம், அதெல்லாம் நான் வீட்டில் மசாலா அரைச்சி வச்சுருப்பேன்ல அது, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, இதெல்லாம் வந்து நான் வீட்டிலே அரைச்சதுனால அதெல்லாம் இந்த சைடு வச்சுருக்கேன். ஈனும் அதுக்கப்புறம் கசூரி மேத்தி, அவ்வளோதான். மசாலா டப்பாவெல்லாம் இப்போ நம்ம லேபிள் பண்ணிடலாம். எனக்கு பார்சலில் வந்து இந்த பிளாக் போர்ட் ஸ்டிக்கர் வந்து நான் வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன், அமேசானில் வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி இதில் வந்து கட் பண்ணி ஊட்டிடலாம். பின்னாடியே வந்து மார்க்கிங்ஸ்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. இந்த சைஸில் நான் வெட்டியிருக்கேன். இந்த டப்பாலாம் வந்து நான் ரப்பர் மைட் பிராண்டில் தேங்க்ஸ் கிவிங் அப்போ வாங்கி வச்சிருந்தேன். மூடிலாம் கிளியராக இருந்துச்சுன்னா உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக பார்த்துடலாம். இந்த மூடியெல்லாம் ஒப்பேக்கா இருக்கிறனால ஈஸியாக பார்க்க முடியாது. இப்படி லேபிள் பண்ணிட்டா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த சாக் ரைட்டரும் நான் டாலர் ட்ரீல தான் வாங்கினேன். நல்லா பென் மாதிரி இருக்கிறனால எழுதுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. இந்த கரம் மசாலா போடுறதுக்கு எனக்கு சரியான பாக்ஸ் அமையல. அதனால நான் என்ன பண்ணேன்னா கப் கேக் லைனர்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து நான் கரம் மசாலாலாம் போட்டு வச்சேன். இதில் வந்துட்டு கறி மசாலா, அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, அந்த ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து இது ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் இது வந்து மல்லி. ஸோ இதெல்லாம் இந்த இதில் வச்சுருக்கேன். இந்த இது முடிஞ்சிருச்சு. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பேண்ட்ரி அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் இருக்கிற கபோர்டில் வந்து நான் ஒரு இதில் கூட ஷெல்ஃப் லைனர் போடவே இல்லை. 2 ரோல் வாங்கியும் இந்த இடத்துக்குலாம் பத்தவே இல்லை. எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஐட்டம்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஹைட்டு பத்தாதனால ஏறி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடியாது. ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து இங்கே வச்சுருக்கேன். இது வந்து ராஸில் வாங்கினேன். கீழே வந்து பிளேட்ஸு, அதுக்கப்புறம் நடுவில் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ், அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் டாலான கிளாஸஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து டப்பாக்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரைஸ் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் எடுக்கிற மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ், சப்பாத்தி இதெல்லாம் போடும்போது அதுவும் தேவைப்படும். அதையும் உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து கீழே உள்ளதை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். குக்கிங் அப்ளையன்சஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரிடில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எது வந்து நான் ரொம்பவே யூஸ் பண்ணாமல் அப்படியே வைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பின்னாடி வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். பனீனி மேக்கர் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதை பின்னாடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நூடுல் குக்கர் ஒன்று வந்து இருக்குல்ல, அந்த நூடுல் குக்கர் வந்து அந்த வச்சுருக்கேன். அது கீழே வந்து டோஸ்டர். இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பின்னாடி தள்ளி வச்சாச்சு. அடிக்கடி நான் வந்து வாஃபிள் மேக்கர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதோட பிளேட்டோடு சேர்த்து வச்சிடலாம். எலக்ட்ரிக் மிக்சர். ஸோ அதை வந்து அடுத்து இப்படி வச்சிடலாம். இன்னும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாண்ட்விச் மேக்கர். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சுட்டா ஈஸியாக இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்படி வச்சுறேன்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கில்லட் ஒன்று வச்சுருக்கேன். இதுவும் நான் கண்டிப்பாக அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். கீழே வந்து இந்த இடத்துல லாஸ்ட்டாக வச்சிடலாம். கீழ்மாவும் அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு, ஸோ அதையும் வந்து பின்னாடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சுகர், பாஸ்தாலாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு அடுக்கி வச்சுருக்கேன். இது வந்து $3 $3 வாங்குது. அதுக்கப்புறம் சேமியா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த சைடு வச்சுருக்கேன். இது இப்படி வச்சிடலாம். கீழே இந்த இது போட்டிருக்கனால இப்படி நம்ம வந்து ஈஸியாக இப்படி புல் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே தள்ளி வச்சிடலாம். பக்வீட் மாவு இதை வந்து நான் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். இதை வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து உள்ளே வைக்கலாம். பக்வீட், இது வந்து ராகி. அரிசி மாவுலாம் அடிக்கடி எடுக்கிறதுனால நான் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். இது வந்து கம்புலாம் பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் குதிரைவாளி, அதுவும் வந்து பின்னாடி தான் தள்ளி வைக்கிறேன். அது வந்து ஜோவார் மாவு. அப்புறம் கருப்பு கவுனி அரிசி, ஸோ கோதுமை மாவு, மைதா மாவு, இதை வந்து ஃப்ரண்ட்லேயே வச்சிடலாம். ஏன்னா அடிக்கடி வந்து இதெல்லாம் எடுப்பேன், ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்லேயே வச்சிடலாம். இது வந்து திணை அரிசி, ஸோ இதை வைக்க மறந்துட்டேன். அவ்வளோதான், இந்த இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடில் கொஞ்சமாக கேப் இருக்குல்ல, அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டாலர் ட்ரீல வந்து புட்பின் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம நாட்டு மருந்து பொடியெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பொடியெல்லாம் வந்து இதில் வச்சு இப்படி வச்சிட்டேன். ஸோ ஈஸியாக இப்படி ஸ்லைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த இதுவும் ஃபினிஷ்டு. ஸோ இங்கே வந்து இப்படி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பொடி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து வத்தல், ரவை, அதுக்கப்புறம் இடியாப்பம் மேக்கர், அதுக்கு பின்னாடி வந்து புட்டு. எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கிறது வந்து நான் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தான் வச்சுருப்பேன். பின்னாடி எதுவுமே வைக்க முடியாது, ஏன்னா என்னால் அது இந்த அளவுக்கு எட்ட முடியாது. அதனால் ஃப்ரண்ட்லேயே தான் வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக குட்டி குட்டியெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் அடிக்கிட்டு பேக்கில் வந்து கொஞ்சம் டாலாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த இதை வந்து இப்படியே சும்மா அப்படியே தூக்கி நம்ம வெளியே எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணணும். அந்த இடத்துல தான் வந்து அந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அதை வெளியே எடுத்துட்டேன், மற்றதெல்லாம் வச்சாச்சு. இது வந்து பட்டர் பீன்ஸ், தட்டைப்பயிறு, அதுக்கப்புறம் வந்து பின்டோ பீன்ஸு, அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இப்படி வச்சுட்டேன். ஸோ எது வேணும்னாலும் இப்படி எடுத்துகிட்டு பின்னாடி கூட இப்படி கையை விட்டு எடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா என்னால் இதுக்கு மேலே பின்னாடி போய் வச்சாலும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் எதெல்லாம் முன்னாடி வைக்க முடியுமோ அதெல்லாம் வந்து முன்னாடி வச்சுருக்கேன். எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மேலே தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பர்லிங்டனில் வாங்குற ஃப்ரூட் பவுலில் இப்போ என்னென்ன ஃப்ரூட் இருக்கோ அதை மட்டும் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ஸ்டாக்கிங் பின்ஸும் நான் டாலர் ட்ரீல தான் வாங்கினேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் பொட்டேட்டோ இதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் பின்னில் வந்து நம்ம வெர்டிகலாக ஸ்டோர் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு குட்டி ஸ்பேஸாக இருந்தால் கூட அதை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கீழே இருக்கிற இந்த ஸ்பேஸ் வழியாக கையை விட்டு உருளைக்கிழங்கு இல்லைனா ஸ்வீட் பொட்டேட்டோ எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஈஸிலி அக்சசபிளாகவும் இருந்துச்சு. பழைய டிஷ் ட்ரைனரை தூக்கி போட்டுட்டு புதுசாக வச்சாச்சு. அதே மாதிரி சிங்க் கேடியும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு சில டிப்ஸ் இல்லைனா ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க வீடு காலி பண்ணும்போது சோஃபா ரொம்ப டேமேஜா இருந்தனால கீழே போட்டுட்டோம். சோஃபா இல்லாம வீடு பாருங்க எவ்வளவு எம்டியா இருக்குன்னு. எங்களுக்கும் வந்து சோஃபா இல்லாம கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஜூலை 4th நம்ம வீட்டுக்கு வேற நிறைய கெஸ்ட் வர போறாங்க. அதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல சொல்றேன். அவங்க எல்லாம் வரும்போது கொஞ்சம் நிறைய பேர் உட்கார்ற மாதிரி நல்ல பெரிய சோஃபாவா வாங்கலாம்னு நான் செக் பண்ணப்பதான் பெல்ஃபின் ஃபர்னிச்சர் பார்த்தேன். அதுல நான் ஒரு சோஃபா ஆர்டர் பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா எனக்கு வந்து 10 பேக்கேஜ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு உள்ள என்னெல்லாம் இருக்குது அதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எல்லா பேக்கேஜையும் ஓபன் பண்ணியாச்சு. நான் வாங்கியிருக்கிறது வந்து 10 சீட்டர் செக்ஷனல் சோஃபா. அதனாலதான் வந்து 10 பேக்கேஜ் வந்திருக்கு. பேக்கேஜுக்குள்ள வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சோஃபாவை எப்படி செட் பண்றது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய பீஸ் ஒன்று இருந்துச்சு. அவ்வளவுதான் பேக்கேஜ்லேயே இருந்துச்சு. அதை என்னால தூக்கி எடுக்க முடியல அப்படிங்கறதுனால பாக்ஸை ஃபுல்லா கவுத்தி போட்டு அதை வெளியே எடுத்துட்டேன். இதுதான் அந்த பெரிய பீஸ். சோஃபாவோட சீட்டர் தான் இருந்துச்சு. உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதுக்குள்ள ஒரு பில்லோவும் அப்புறம் டூல்ஸும் இதெல்லாம் இருந்துச்சு. சோஃபா செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சோஃபா செட் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதே நான் காட்டுறேன். உள்ள இருக்கிற பில்லோ வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். இதுலயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் 48 hours அப்படியே போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஃப்ளஃபி ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. டூல்ஸ் பேக்கேஜ்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நிறைய நட்ஸ், போல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. சோஃபா கீழே வந்து ஸ்டாண்ட் இருக்கும்ல, அதுல வந்து 5 பீஸ் இருந்தது. ஃபிட்டிங்க்கு 4 பீஸ், 4 ஸ்க்ரூ, எல்லாத்தையும் ஃபிட் பண்றதுக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர், அவ்வளவுதான் இருந்துச்சு. எல்லா பீசஸும் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு சோஃபாவை ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டும் தான் மாட்ட சொல்லிருக்காங்க, மாட்டிடுவோம்.
எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இதை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த 4 கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து மாட்ட சொல்லியிருக்காங்க. அந்த சீட்டரை ஓப்பன் பண்ணோம்னா சைடில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோலில் வந்து இப்போ நம்ம ஃபிட் பண்ணோம்ல, அதை எடுத்து கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஒரு சீட் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிறத மட்டும் அட்டாச் பண்ணால் போதும். சீட்டை வந்து பின்னாடி ரிக்ளைன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்கு. முன்னாடி லைட்டாக புஷ் பண்ணிட்டு பின்னாடி இழுத்தோம்னா அழகாக வந்து ரிக்ளைன் ஆயிடுது. திருப்பி முன்னாடி புஷ் பண்ணோம்னா அதே பொசிஷன் வந்துடும். அவ்வளோதான். ஃபைனல் ஸ்டெப்பாக பில்லோ வந்து ஓப்பன் பண்ணணும். பில்லோ ஓப்பன் பண்ணி எப்படி வச்சிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 9 பீசஸையும் ரெடி பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற 9 பேக்கேஜில் உள்ள பீசஸையுமே போன பேக்கேஜில் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சோஃபா வந்து ஒரே இடத்துல இருந்தால் லிவிங் ரூம் வந்து போரிங்கா தெரியற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பழைய வீட்டில் டைம் டு டைம் சோஃபா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திட்டே தான் இருப்பேன். இப்போ வந்து எனக்கு ரொம்பவே வசதியா போச்சு. இது செக்ஷனல் சோஃபா அப்படிங்கறதுனால இடத்த மாத்த தேவையில்லை. ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் மாத்தி வச்சோம்னா லிவிங் ரூம்ல வந்து சூப்பரா புதுசா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த பேக்கேஜ்குள்ள இருந்த பீசஸ் எல்லாமே வந்து பழைய பேக்கேஜ்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு விஷயம் என்னன்னா, இருக்கிற எல்லா பேக்கேஜ்லயுமே ஒரு ஸ்க்ரூ டிரைவர், மொத்தமா வந்து 10 ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இதை எப்படி டிஃபரெண்டா அரேஞ்ச் பண்றது அப்படிங்கறத இப்போ நான் காட்டுறேன். குட் ஜாப், டன். உங்கள நிறைய பேருக்கு வந்து சோஃபா இந்த மாதிரி தனித்தனி பீசஸா போட்டா உட்காரும்போது விலகிறாதா அப்படிங்கிற டவுட் வந்திருக்கும். டூல்ஸோட சேர்ந்து இந்த பீசஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சோஃபாவை அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். சோஃபா சீட்டரை வந்து கரெக்டா அலைன் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸை ஓபன் பண்ணோம்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். அதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும். சோஃபா வந்து நகரவே நகராது. சோஃபால வந்து கண்டிப்பா ஆர்ம் ரெஸ்ட்னு ஒன்று இருக்கணும். அப்பதான் வந்து கையெல்லாம் அது மேல வச்சுட்டு கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். ஆர்ம் ரெஸ்ட் இதுல கொடுக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் ஓபன் பண்ணப்ப நம்ம ஒரு பீஸ் ரெடி பண்ணோம் தெரியுமா, அந்த பீஸை தான் நம்ம வந்து ஆர்ம் ரெஸ்டா யூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து ஆர்ம் ரெஸ்டோட வச்சு நம்ம ஒரு சூப்பரான 3 சீட்டர் சோஃபா ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி வந்து 4 சீட்டர் சோஃபாவை மாத்துறது அப்படிங்கறத இப்ப நான் காட்டுறேன். இதே மாதிரி சோஃபாவை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த அரேஞ்ச்மெண்ட்னாலும் மாத்தி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சைடில் இருக்கும். நம்மளுக்கு வந்து டயர்ட் ஆச்சுன்னா இப்படி வந்து நல்லா கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் ஜூலை 4 அன்னைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. சான் ஆண்டனியோல தான் ஃபெட்னாவோட 37வது தமிழ் விழா ஜூலை 4, 5, 6 அன்னைக்கு நடக்க போகுது. இந்த விழாக்கு கனடா, மெக்சிகோ, அமெரிக்கால இருந்து குறைஞ்சது 4000-5000 தமிழ் மக்கள் வந்து வருவாங்க. சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் வரப்போறாங்க. பிரதீப் குமாரோட கான்சர்ட் நடக்க போகுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டர்பிரினர் ஃபோரம்ல பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி பிசினஸ் ரிலேட்டடான டவுட்ஸ், பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ்னு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ நெட்வொர்க்கும் பில்ட் பண்ண முடியும். விளையாட்டு போட்டி, இயல், இசை, நாடகம் சம்பந்தமான போட்டிலாம் கூட நடக்க போகுது. ஈவென்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் காட்டிட்டு இருக்க அரேஞ்ச்மெண்ட் வந்து எல்லா 10 சீட்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு 10 சீட்டர் சோஃபா மாதிரி பண்ணியிருக்கேன். இதுல வந்து தாராளமா 3 பேர் வந்து படுத்துக்க கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு. மூவி நைட் பண்றதுலாம் இது வந்து சூப்பரா இருக்கும். அப்படியே படுத்துக்கிட்டே அப்படியே வந்து சாப்பிட்டுட்டே அப்படியே வந்து பார்க்கலாம். எல்லா 10 சீட்ஸ்லயுமே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. அதுல வந்து நான் ஒரு சில ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இப்பயே ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் ஒரு புக் ஷெல்ஃப் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ சோஃபாக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிறதுனால புக்ஸ் எல்லாமே அதுக்குள்ள அடுக்கி வைக்க போறேன். சோஃபாக்குள்ள இருந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு திருப்பி அதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். ரொம்ப மெஸ்ஸியாவும் தெரியாது. அதே மாதிரி ஒரு சில டாய்ஸையும் நான் வந்து இதுக்குள்ள போட்டு வைக்க போறேன். உங்களுக்கும் இதே மாதிரி சோஃபா வேணும்னா பெல்ஃபினோட வெப்சைட் டீடைல்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரம்யா 50 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு $50 டிஸ்கவுண்ட்டும் இருக்கு.